எங்க கூட எல்லாம் சேர்ந்துதான் உன் வீட்டுக்காரு கெட்டு போயிட்டாருன்னு நினைக்காதம்மா. எங்க எல்லாரையும் கெடுத்து குட்டி சவுறு ஆக்குறதே அவன்தான். எல்லாத்தையும் பண்ணிட்டு அப்பாவி மாதிரியே மூஞ்ச வச்சுப்பான். அவன் எவ்வளவு பெரிய மோசமான மொல்ல மாதிரின்னு ஒரு நாள் உனக்கே தெரிஞ்சு நீ தொடப்பு கட்டையால அடிக்கும் போது எங்களையும் கூப்பிடுமா. உனக்கு எத்தனை தொடப்பு கட்டை வேணாலும் வந்து நாங்க வாங்கி தரோம்மா. இப்படி நீங்க தடுவீங்கன்னு தெரிஞ்சிருந்தா நெஞ்சில மட்டும் இல்லைங்க. வீட்ல ராஷ்மிகா மாதிரி ஒரு பொண்டாட்டிய வச்சுக்கிட்டு இந்த த்ரிஷா கிருஷாலாம் தேவையாடா? த்ரிஷாவை பத்தி மட்டும் நீ எதுவும் பேசாத. என்னம்மா இவ்வளவு ஓபனா சொல்றேன்? நம்மளோட சில பேர் வரலாம் இல்லையா, அதுக்கான அரசியல் சூழல் உருவாகலாம் இல்லையா, அப்படி வர்றவங்களையும் நாம அன்போட அரவணைக்கணும் இல்லையா. வயசாயிடுது இல்லையா, நீங்க சின்ன வயசு இல்லையா, புதுசா குடி வந்திருக்கேன் இல்லையா, வலிக்கிறது இல்லையா, மாட்டின் இருக்கு இல்லையா. ஊர்ல டிக்கெட் வித்தது, மாமனார் திரைப்படத்தை ஆட்டைய போட்டது, 7 கட்சி தாவி வந்தது, பாலியல் குற்றத்தை முன்னின்று நடத்தினது, சொந்த கட்சியிலேயே போஸ்டிங்க்கு பணம் முடுங்கினது, இந்த மொத்த கோபம் இதுக்கு பிச்சை எடுக்கலாம். உலகம் முழுக்க தமிழக வெற்றி தேவடைய சின்னம், தமிழக வெற்றி தேவடைய 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 விசில் என்பது பள்ளிக்கல்வி அமைச்சர் 40 நாள் விரதம் முடிப்பது போல 40 நாட்கள் ஆட்சியை இந்த தாவேக அரசு நிறைவு செய்திருக்கிறது. அப்புறம் யார் தான் காம்ப்ரமைஸ் பண்ணா? கக்காதா அவனுக்கு வந்துருச்சு, எனக்கு வந்துருச்சு. யார் தெரியுதா? தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா. பைத்தியமாக வாழ்றாங்க. நிலத்தில் வீடு கட்டி வருடக்கணக்கில் சட்டப்பூர்வமான மின் இணைப்பு, வீட்டு வரி போன்ற ஆவணங்களுடன் ஆக்கிரமித்துள்ள அனைவருக்கும் பட்டா முறைப்படுத்துதல். காரி மூஞ்ச கதையெல்லாம் ஒரு காவிய கதை மாதிரி இங்க வந்து சொல்லி அங்க டைம் வேஸ்ட் பண்ணுகிற போட மரியாதையா. கள்ளக்குறிச்சி மாவட்டம் சின்னசாலை வட்டம் திம்மாபுரம் கிராமம். நாங்க வந்து 85, 86 இந்திரா குடியிருப்பு திட்டத்துக்கு எல்லாம் எங்களுக்கு அரசாங்கம் கட்டி கொடுத்தாங்க. நாங்களா எதுவும் கோயில் மனத்தை ஆக்கிரமிப்பு பண்ண கிடையாது. எங்களுக்கு அரசாங்கம் கட்டி கொடுத்தாங்க. இப்போ வந்து திடீர்னு 45 வருஷமா நாங்க இங்க குடியிருக்கிறோம். இப்போது திடீர்னு இருக்குன்னு சொன்னா நாங்க எங்க போவோம்? நாங்க முதுகுல குத்திட்டு இல்ல முதுகுல குத்திட்டு இல்ல என்ன பண்ணுவோம்? நாங்க எங்களுக்கு அந்த அரசாங்கம் ஏதாவது பண்ணி தரணும். எங்களுக்கு எந்த வீடு எடுக்க கூடாது. இது செய்வேன்னு பொய்யான வாக்குறுதிகள்லாம் கொடுத்து உங்களை நான் ஏமாத்த மாட்டேன். பங்கு மாட்டிக்கிட்ட பங்கு. Hey, I've seen this one. This is a classic. சார் வடகரி இப்ப அப்யூசிவ் கண்டென்ட் சொல்லி நிறைய பேர் கைது பண்ணாங்க. இன்னைக்கு கூட பாத்தீங்கன்னா புதிய தலைமுறை நெறியாளர் விஜயன் வந்து விசாரணைங்கிற பேர்ல செல்போன் பறிக்கப்பட்டிருக்கிறது. அவர் வந்து IDPS திருநாவுக்கரசோட பேசினார் அப்படிங்கிற அடிப்படையில் கருத்து சொந்தங்கள் சுத்தமா இல்ல. அதெல்லாம் அசிங்கம். ஒரு விமர்சனம் ஒருத்தர் வந்து இந்த பழனி பத்திரப்பதிவு பத்தி ஊழல் அப்படிங்கிறதுக்காக கைது செய்யப்பட்டிருக்காங்க. அது அப்யூசிவ் அப்படின்னா விஜய் பேசக்கூடிய இந்த வாயில நல்லா வருது என்ன டேஸுக்கு இதெல்லாம் அப்யூசிவ் கிடையாதா? நடிகர் விஜய் சிஎம்ஆ மாறுறதுக்கு முக்கியமான காரணம் சோஷியல் மீடியா தான். என்ன பதில் சொல்லுவ? ஆமான்னு உண்மையை ஒத்துக்க முடியுமா? செருப்பால் அடிப்பாங்க. பிரிச்சு பார்ப்போம். நம்பர் 1, சில வருஷங்களுக்கு முதல்ல திரு விஜய் அவர்களோட சம்பளத்தை கூட்டிட்டாரு அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் வந்துச்சு. இந்தியாலே அதிக சம்பளம் வாங்குற நடிகர் விஜய் தான் அப்படின்னு சொன்னாங்க. ஆனா ஆபீஷியலான ரிப்போர்ட்ஸ் வந்துச்சான்னு கேட்டா டவுட்டான விஷயம். மாப்ள யூ டிராப்ட் திஸ் டா மாட்டிக்க. என்ன மாப்ள இது கேப்பா போர்டு நல்லா இருக்கும், உனக்கு சூட்டா இருக்கும். நல்லாக்கா வேற பால் வாங்குற மூக்குல மாட்டறதுக்கு அது மட்டும் வாங்கிட்டு வரேன். ஓடா ஜோக்கர். இது எல்லாத்தையும் தாண்டி அவருடைய படங்கள் ரிலீஸ் ஆகுறப்போ கடந்த 4-5 படங்கள் ரிலீஸ் ஆனப்போ ஃபர்ஸ்ட் டேயே 100க்கு மேல வசூல் அள்ளிடுச்சு. அது இதுன்னு
ரிப்போர்ட்ஸ் அள்ளி விட்டுக்கிட்டு இருந்தாங்க. இது ஆபீஷியல் ரிப்போர்ட்ஸானு கேட்டா கிடையாதா. இது அவருக்கு கீழே வந்த ரூட் மாஃபியா பண்ண வேலைன்னு ஒரு தியரி இருக்கு. ஆண்டவரே என்ன ஒரு குட் நியூஸ். என்னடா ஒரு நிமிஷம். என்னடா ஒண்ணு சொல்லாம போத்துற? இது உங்களுடைய 100வது திருட்டு. அப்படியா? கவுண்டிங்ல கன்மா இருக்குங்களா? திரு விஜய் அவர்கள் பல ஐடி ப்ரொஃபஷனல்ஸ வந்து ஹையர் பண்ணி அவங்கள தன்னோட பிஆரா யூஸ் பண்ணிருக்காங்க. சோ விஜய வச்சு அவங்க வந்து வீடியோஸ் பண்றது, விஜய் ஹைப் பண்ணி வீடியோஸ் பண்றது, மீம்ஸ் பண்றது, விஜயை எதிர்க்கிற அல்லது விஜய்க்கு ஆப்போசிட்டா இருக்கிற நடிகர்களையோ மத்த கட்சிக்காரர்களையோ கேலி பண்ற மாதிரி மீம்ஸ் பண்றது, வீடியோஸ் பண்றதுதான் இந்த ரூட் மாஃபியாவோட மெயின் விஷயமாவே அடங்கி இருக்கு. அங்க பாரு வைத்த வலின்னு சொல்லி இருமுறான், வாயை பழக்கிறான் பாரு, சிரிக்கிறான் பாரு. மேடம் இவனை பத்தி இவன் பயங்கரமான ஆளு மேடம். எனக்கு லட்சியம் இருக்குதுங்க. என்ன பின்னால தெரியுது இல்லைங்க அரமனை. அதுல வேலை சேரணுமாக்க சொல்லு வேண்டாம் சேர்த்து விடுறேன். இல்லைங்க, அந்த அரமனை ஒரு நாள் எனக்கு சொந்தமாக்கிக்கோணுங்க. ஏய் இப்ப நம்ம பப்ளிக் இருக்குன்னா பிஹெச் மட்டும் இல்ல சார். இப்ப ஸ்கூல்ல வந்து டேப்லெட்ஸ் கொடுக்குறது, ஃபீல்ட்ல போயிட்டு எம்யூனிட்டி பாக்குறது எல்லாமே நம்மளுடைய கண்ட்ரோல் தான் சார். ஸ்கூல்ல நாப்கின் டிஸ்ட்ரிபியூட் பண்றது, ஐஃபோலிக் ஆசிட் டேப்லெட் கொடுக்குறது எல்லாமே நம்ம தான் சார் பண்ணுவோம். அங்க அட பிக்காளிப்பல, அரை மணி நேரமா கதையா சொல்லிருக்கேன். அம்பட்டுக்கும் சரிங்க சரிங்கன்ட்டு ஒரே வார்த்தையில ஊத்தப்பம்னு போயிட்டாரு. அடடா டான்ஸ்னா டான்ஸ், இதெல்லவோ டான்ஸ்னு சும்மா சூப்பரா டான்ஸ் ஆடி இருக்காங்க அமைச்சர் கீர்த்தனா அவர்கள். ஆனா எல்லாமே உடான்ஸா இருக்குதுங்க. ரீல்ஸ் போட்டு முதலீடுகளை ஈர்ப்போம்னு சொன்ன மாதிரி டான்ஸ் ஆடி மக்களை ஈர்ப்போம், அவர்கள் கவனத்தை திசை திருப்புவோம்னு சொல்லாம சொல்லி இருக்காங்க. தொழில்துறையில மசாகான் திட்டமும் இப்ப ஆந்திரா பக்கம் போனதா சில தகவல்கள் வெளியாகி இருக்கு. முன்னாடி திமுக ஆட்சியிலையும் அமைச்சர்கள் வெறும் வாய்ச்சவடால் விட்டு குத்துப்பாட்டு டான்ஸை ரசிச்சு சட்டசபையில தூங்கி லஞ்சத்தை வாங்கி பொழுத கழிச்சு தமிழ்நாட்டுல தொழில் வளர்ச்சியை ஊத்தி மூடினாங்க. பல தொழில் நிறுவனங்களும் ஆந்திரா பக்கம் போச்சு. இப்ப தாவேகாவும் அதையே ஃபாலோ பண்ணி ரீல்ஸ் போட்டு பொய்யா பரப்பிக்கிட்டு இருக்காங்களே தவிர உண்மையா உருப்படியா ஒன்னும் நடக்க காணோம். எதை கேட்டாலும் டைம் கொடுங்கன்னு கேக்குறவங்களுக்கு டான்ஸ் ஆடுறதுக்கு டைம் இருக்குன்னு நாம நோட் பண்ணி தானே ஆகணும். இதோ வருகிறது வெளிநாட்டு முதலீடுகள், அதோ வளர்ந்து விட்டது உள்நாட்டு பொருளாதாரம்னு திமுக மாதிரியே சொல்றாங்களா, இல்ல உண்மையா இங்க ஏதாவது மாற்றம் நடக்குதாங்கிறத பொதுமக்கள் விழிப்பா கவனிப்போட இருக்கணுங்கிறது தான் நாம சொல்ற கருத்தா இருக்கு. ஜாலியா பண்ணி இப்ப ஏதாவது ஜாலியா ஆடுற மாதிரி ஜாலியா என்ஜாய் பண்ணு என்ஜாய் பண்ணு என்ஜாய் பண்ணு என்ஜாய் பண்ணு என்ஜாய் பண்ணு என்ஜாய் பண்ணு ஜாலியா இரு ஜாலியா இரு ஜாலியா இரு ஜாலியா இருக்கணும் ஜாலியா இருக்கணும். லைஃப்னா இதான் இதான் வாழ்க்கை இதான் வாழ்க்கை. ஜாலியா இரு ஜாலியா இரு என்ஜாய் பண்ணு நல்லா என்ஜாய் பண்ணு நல்லா என்ஜாய் பண்ணு என்ஜாய் பண்ணு என்ஜாய் பண்ணிக்கிட்டே இரு என்ஜாய் பண்ணிக்கிட்டே இரு ஆடிக்கிட்டே இரு ஆடிக்கிட்டே இரு ஆடிக்கிட்டே இரு ஆடிக்கிட்டே இரு. சூப்பர் சூப்பரா சூப்பரா சூப்பரா. ஏ பின்னிட்டாங்க பிச்சிட்டாங்க. ஏ சூப்பரா தம்பி. ஐயோ ஏ சதுதுங்க. நாசமா போயிருவீங்கடா. என்ன தம்பி நல்லா ஓடிட்டு கடை போய் என்ன தம்பி என்னென்ன நீங்க அப்படி கட்டி விட்டீங்க? தோழர்களுக்கு வணக்கம். வலதுசாரி சிந்தனையாளரான மாரிதாச சற்று முன் கைது செஞ்சிருக்காங்க. நல்லா இருக்க மாட்டானா நீ டிக்டாக் பண்ற? நல்லா இருக்க மாட்டானா தம்பி? நல்லாவே இருக்க மாட்டான். இந்த கைது நம்மை நோக்கியும் கூடிய விரைவில் வரும் அப்படிங்கறதுல நமக்கு எந்த சந்தேகமும் கிடையாது. இன்னைக்கு அடிக்கிற அடியில மூஞ்சி முகரையெல்லாம் பஞ்சர் ஆயிரணும். திரைக்கவர்ச்சியை மட்டுமே மூலதனமாக கொண்டு ஆட்சிக்கு வந்த இந்த கும்பல் அரசியல் புரிதல் இல்லாம மக்கள் நமக்கு ஓட்டு போட்டுட்டாங்களா? இந்த கவர்ச்சியில மயங்கி மக்கள் நமக்கு ஓட்டு போட்டுட்டாங்களா? நான் என்ன அட இது நம்ம லிஸ்ட்லயே இல்லையங்க. ஆனா என்ன பண்ணிருக்காரு பாத்தீங்களா, ஸ்கூல் பசங்களுக்கு தனியா ஸ்பெஷல் பஸ் விட்டுருக்காரு. முகரக்கட்டிய பார்த்தாலே மூட அவுட் ஆகுதுடா போடா. குட் மார்னிங். காலையில எந்திரிச்சோன்னு உங்க வீடியோவை தான் பாக்குற மாதிரி இருக்கு. மூஞ்ச பாரு மூஞ்சியும் முகரக்கட்டையும். இந்த மூஞ்சில முடிச்சா பொடிக்கு போயில சிக்குமா? எவ்வளவு போய் அக்கா சொல்லுவ? நீ ரூட்டு எவ்வளவு காசு தானே அந்த அக்காவுக்கு கொடுக்குறீங்க?
என்ன பேச்சு, என்ன பீத்தலு, பிசுனாரி பயல. ஸ்கூலுக்கு ஃப்ரீ பஸ் விட்டுருக்காரு நம்ம தளபதி அப்படின்னு போடுறீங்க. அது செப்டம்பர் 2025லயே வந்து டிஎம்கே கவர்மெண்ட் பண்ணிட்டாங்க. கேவலமா நான் லைக்கும் 10 கமெண்ட் ஒரு ஃபாலோஸ்க்கும் அதுக்கான ப்ரூஃப் கூட லிங்க் பண்றேன். இந்த டிவிகே வாரியர்ஸ் நீங்கலாம் வந்து கொஞ்சமாவது மூளையை யூஸ் பண்ணுங்கடா. ஒன்னும் தெரியாத மண்ணுக்கு இப்படி ஒரு நியூஸ் குடுக்குறாங்க, உங்க கட்சியில இருந்தே ஒரு நியூஸ் பரப்புறாங்க அப்படின்னா அதை போயிட்டு முதல்ல செக் பண்ணுங்க. காமராஜர் அந்த காலத்திலே சத்துணவுல இருந்து எல்லா திட்டமும் போட்டு ஸ்கூல் ஆரம்பிச்சாரு. அப்படியும் இந்த மாதிரி தற்கொலை படிக்காம ஏன் உசுரம் வாங்க? கூகுள் செக் பண்ணுங்க, சாட்ஜிபிடில செக் பண்ணுங்க, எவ்வளவோ செக் பண்ணலாம். ஹெல்தியான பாலிடிக்ஸ் மேக் பண்ணுங்க. அதை விட்டுட்டு எப்ப பார்த்தாலும் பொய்யே சொல்லிட்டு இருக்கீங்க. அது எப்படா நெஞ்சில கொஞ்சம் கூட ஈரம் இல்லாம இவ்வளவு பெரிய பொய் சொல்ற? அதுக்குள்ள என்ன காசு வாங்கிட்டீங்களா? அதுக்குள்ள ஃபேக் நியூஸ் பறக்க ஆரம்பிச்சிட்டீங்க. தயவு செஞ்சு இதெல்லாம் பண்ணாதீங்கக்கா, நல்லாவே இல்லை. இது நான் வெறும் என் தாவேக்கால இருக்கிற தம்பிகள் தற்குறி சாரி தங்கைகள் இவங்களோட நலனுக்காக போடுற வீடியோ. ப்ளீஸ் அவங்க கிட்ட கொண்டு போய் இதை சேருங்க. புரிஞ்சதா? எனக்கு உங்களோட ஆர்வம் புரியுது. உங்க அண்ணன் ஆட்சிக்கு வந்த உடனே இந்த ஸ்கீம் அந்த ஸ்கீம் இதை பண்ணிட்டாரு அதை பண்ணிட்டாருன்னு அவசரமா உங்களுக்கு எல்லாத்துக்கும் ஸ்டிக்கர் ஒட்டணும்னு எனக்கு புரியுது. ஜனங்க நம்ம ஃபீலிங்ஸ முழுசா தெரிஞ்சுக்கிட்டாங்க.